அப்போ தேவ காரியம் அறியாத காலத்தில் செய்தது ஒரு காரியம். நான் இதை குறித்து தியானம் காலையில பண்ணுகையில இந்த ஓசன்னா யாருக்குரியது, எந்த காலத்துக்குரியது? இந்த ஓசன்னா சொல்லுகிற போது கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், ஆசீர்வதிக்கப்பட்டவருக்கு ஓசன்னா. யார் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்? தாவீதின் குமாரன் ஆகிய ராஜாக்கு ஓசன்னா. யார் தாவீதின் குமாரன்? ஹல்லேலூயா. தேவனுடைய நாமத்தில், கர்த்தருடைய நாமத்தில் வந்தவருக்கு என்ன ஓசன்னா? கர்த்தரே வாரும் என்று சொல்லி ஜனங்கள் எல்லோரும் இயேசு அப்பாவை வரவேற்கிறார்கள். ஹல்லேலூயா. யார் அந்த காலகட்டத்தில் இயேசுவை வரவேற்கின்றார்கள்? யார் வரவேற்றார்கள்? அந்த காலகட்டத்தில் இந்த இயேசப்பாவை அப்படியே ஓசன்னா என்று சொல்லி ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர் வருக வருக என்று யார் வரவேற்பு கொடுத்தார்கள்? பேசுங்க. யார் வரவேற்பு கொடுத்தாங்க இயேசப்பாக்கு? இஸ்ரவேலர்கள். ஹல்லேலூயா. இஸ்ரவேலர்கள், யூதர்கள், தேவனுடைய சீஷர்கள் தேவனுடைய அற்புதம் அடையாளங்களை கண்டு தேவனை ஏற்றுக்கொண்டவர்கள். ஹல்லேலூயா. அவர்கள் அனைவரும் இயேசப்பாவை வரவேற்கிறார்கள். ஹல்லேலூயா. யூதர்கள், இஸ்ரவேலர் இயேசப்பாவை என்னவா, இயேசப்பா என்ன காரியத்தினால் வருவார் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள். யூதர்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? இயேசப்பா எதற்காக வருவார் என்று எதிர்பார்த்திருந்தாங்க. என்னவா வரணும் ஆசைப்பட்டிருந்தாங்க? ஹல்லேலூயா. பேசுங்க, பேசுங்க. இல்ல பைபிள் படிங்க. ஹல்லேலூயா. இயேசப்பாவை அவர் மேசியாவாக, தாவீதின் குமாரனாக அவர்களை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள். ஹல்லேலூயா. தாவீதின் குமாரனா ஏன் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள்? இஸ்ரவேலர்கள் சிதறடிக்கப்பட்டு போனார்கள், அடிமைப்பட்டு போனார்கள். ஆனாலும் இஸ்ரவேலர்களுக்கு தேவன் கட்டளை கொடுத்திருந்தார். தாவீதின் சிம்மாசனம் என்றென்றைக்கு அரசாளக்கூடிய, தேவ ராஜ்யத்தை அரசாளக்கூடிய, இஸ்ரவேலை அரசாளக்கூடிய, உலக ராஜ்யம் முழுவதையும் அரசாளக்கூடிய ஒருவர் வரலார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் வருகின்ற போது இஸ்ரவேலர்கள் அனைவரும் அங்கே மகிழ்ச்சியோடு கூட அந்த ராஜ்யத்தில் இருப்பார்கள். அவர்களை ஒருபோதும் யாரும் எதிர்த்து நிற்பது கிடையாது. அவர்களுக்கு அங்கே எதிரிகளே இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சமாதான ராஜ்யத்தை அங்கே தாவீதின் குமாரனா வரப்போகிற மேசியா என்ன பண்ணுவாரு? நம்மை அரசாழ்வார் என்று அரசாளக்கூடிய ராஜாவை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள் இஸ்ரவேலர். ஹல்லேலூயா. அவர் எப்படி வருவார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டது. அவர் ஒரு ஸ்திரீயின் வித்தாக, ஹல்லேலூயா, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி அவர் ஒரு குமாரனை பெறுவார். ஹல்லேலூயா. அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாராக என்று தீர்க்கதரிசிகள் சொல்ல வேண்டுமாய் அது இயேசு கிறிஸ்து பிறப்பார் என்று சொல்லி, அது தேவன் பிறப்பார் என்று சொல்லி, அது ராஜகுமாரன் பிறப்பார் என்று சொல்லி, அவர்கள் என்னை அரசாள போகிற ராஜா வருவார் என்று சொல்லி இஸ்ரவேலர்கள் காத்திருந்தார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பெத்லகேமே உன்னிலிருந்து ராஜா எழுப்புவார். ஹல்லேலூயா. சிறு மந்தையே பயப்படாதே, இது சித்தம் உன் நடுவிலே எழும்பப் போகிறது. இப்படிப்பட்ட வேத வசனங்கள் மூலமாய் உறுதிப்படப்பட்ட அந்த ராஜாவை அவர்கள் காணும்படியாய் அவர்கள் ஏதோக்கு ஒருமனப்பட்டு காத்திருந்தார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனால் யூதர்கள் நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிற வண்ணமாய் அந்த யூதராஜா வரல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் ஒரு அடிமை ஸ்தானத்தில், அவர் ஒரு
முதலாக அவர் பெத்லகேம் என்ற ஊரிலே அவர் ஒரு மாட்டு தொழுவத்திலே பிறந்து என்ன செய்தாங்க? கிடத்த புன்னனிலே கிடத்தப்பட்டிருந்தார். அல்லேலூயா. இவர்கள் நினைத்தார்கள் ராஜா எங்க பிறப்பாரு? அரண்மனையிலே பிறப்பார். அல்லேலூயா. ஆகவே நாம் ஏரோதுக்கு அடிமைப்பட்டிருக்கிறோம். இந்த ஏரோது ராஜாவை முறியடித்து நம்மளுடைய ராஜா ஏரோதுடைய அரண்மனையிலே பிறப்பார் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த இஸ்ரவேலுக்கு அவர் என்ன செய்தார்? அவர்கள் எதிர்பார்த்தபடி அல்ல, தீர்க்கதரிசிகள் எழுதி எதிர்பார்த்தபடி அவர் ஒரு முன்னணியிலே ஒரு மாட்டு தொழுவத்திலே பிறந்தார். அல்லேலூயா. அவர்கள் எதிர்பார்த்தபடி அவர் பிறக்கவில்லை. அப்படியே அவர்கள் எதிர்பார்த்த ராஜா எப்படி வருவார் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள். அதிலே தாவீதின் வம்சத்தில் வரக்கூடியவர். அல்லேலூயா. தாவீதின் குமாரனாய் வரக்கூடியவர். அவர் என்றென்றைக்கும் ஆட்சி செய்வார். அல்லேலூயா. அப்பொழுது அவர் எப்படி வருவார்? ஒரு கழுதின் குட்டியின் மேல் வருவார். அல்லேலூயா. ஒரு வசனம் சொல்கிறது சகரியா 9:9. பிரியமான காலையில நான் தியானம் பண்ணிட்டு வந்த இந்த செய்தி தான் ஆலோசனை வந்தது. அல்லேலூயா. அவர் யாருன்னு பேசுறது கிடையாது. அவர் என்ன ஆலோசனை கொடுப்பாங்க எனக்கு தெரியாது. ஆனா நான் காலையில தியானித்தது எப்படி தியானிக்க வேண்டும்? ஒரு வசனத்தை தியானிச்சேன், ஆண்டவர் அதை பார்த்துக் கொள்வார் என்று. அல்லேலூயா. வாசிக்க பார்க்கலாம். சீயோன் குமாரத்தியே மிகவும் களிக்கூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன்னுடைய ராஜா உன்னிடத்தில் வருகிறார். நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேல் கழுதையின் குட்டியின் மறியல் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். அல்லேலூயா. இது அவங்களுக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. அவர் எப்படி வருவார்? கழுதை குட்டி மரியம் என்றால் ஒரு குட்டி. அந்த கழுதை குட்டியின் மேலே இந்த ராஜா என்றென்றைக்கு அரசாளக்கூடிய தாவீதின் குமாரனாகிய ராஜா என்ற மேசியா வருவார் என்று இஸ்ரவேல் அனைவருக்கும் சொல்லப்பட்டிருந்தது. அது கழுதை குட்டி அவங்களுக்கு ஒரு அடையாளமா இருந்தது. அல்லேலூயா. அந்த காலகட்டத்தில் கழுதை மேய்த்தவனும் கழுதை மேல் உட்கார்ந்து கொண்டிருந்தவனும் ராஜாக்களமா இருந்தார்கள். அல்லேலூயா. கழுதை மேய்த்தவனும் சவுல், அவன் ராஜாவாக்கப்பட்டான். இஸ்ரவேலுக்கு முதல் ராஜா. அல்லேலூயா. தாவீது அவன் கழுதையின் மேலே என்ன செய்தான்? அவன் பயணப்பட்டான். எங்க போனார்? ராஜாவாக ஷாலோமோனை அவன் அபிஷேகத்துக்கு முன்பாக தன்னுடைய தேவ ஊழியக்காரர்களுக்கு சொல்லி அனுப்பினான். நான் அமர்ந்த கழுதையின் மேலே சாலமோன் என்ன செய்க அமர வைத்து கொண்டு வாருங்கள் என்று சொல்லி 1 சாமுவேல்ல சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. 1 சாமுவேல் ஒரு வசனத்தை வாசிப்போம். அப்படியே ஆசாரியனாகிய சாதோக்கும் தீர்க்கதரிசியாகிய நாத்தானும் யோத்தாவின் குமாரன் பெனாயாவும் லேத்தியரும் போய் சாலமோனை தாவீது ராஜாவினுடைய கோவேறு கழுதையின் மேல் தாவீது ராஜாவினுடைய கோவேறு கழுதையின் மேல் யாரை உட்கார்ந்து வராங்க? ஷாலோமோனை உட்கார்ந்து வராங்க. அல்லேலூயா. ஷாலோமோனை ராஜாவாக்கும்படி. அப்ப ராஜாவுடைய வாகனம் அந்த இஸ்ரவேலுக்கு அடையாளமா எது கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் கழுதை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இங்கே இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறந்து அவர் அநேக காரியங்களை நிமித்தமாய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தும் பூமியின் ராஜ்யத்தை குறித்தும் அவர் ஜனங்களுக்கு தரிசனமாய் அவர் போதித்து வருகின்ற போது அவர் செய்த அற்புதத்தையும் அவர் செய்த அதிசயத்தையும் உயிர்த்தெழுதலையும் குறித்து கேள்விப்பட்ட இஸ்ரவேல் அனைவரும் இவர்தான் மேசியா. அல்லேலூயா. இவர்தான் நமக்கு நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ராஜா. இவர்கள் என்ன செய்வாரு? என்றென்றுக்கும் நம்மை அரசாழ்வார் என்று சொல்லி இஸ்ரவேலர்கள் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த வரவை பார்க்கறாங்க. அவங்க கழுதை குட்டி மேல வராரு. ஓஹோ, இது தாவீது சொன்னவரமாய் சாலமோனுக்கு கொடுக்கப்பட்டுள்ள ராஜா அந்த பதவியேற்றுக் கொள்வதற்கு முன்பாக வருகின்ற அழைப்பின் ரகசியம் இதுதான் இவருக்கு அடையாளமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் நம்ம சகரியா 9:9 வாசத்தில் அவர் கழுதை குட்டியின் மேலே வருவார். அது அடையாளம்.
அப்ப வருகின்ற பொழுது எல்லாரும் என்ன செய்கிறார்கள்? இவர்தான் நம்மை ஆள வந்து இருக்கின்ற நித்திய காலமாய் ஆளப்போற ராஜா என்று சொல்லி அவர் வருகின்ற அந்த கழுதைக்கு முன்பாக வஸ்திரங்களையும் அவருக்கு என்ன பண்றாங்க? பெரிய பெரிய கம்பளிகளையும் பெரிய பெரிய வரவேற்புக்குரியதான அந்த மேடை பொருட்களை போட்டு வரவேற்கிறார்கள். அல்லேலூயா. ஒரே குஷி யாருக்கு? இஸ்ரவேலர்களுக்கு. நம்ம ராஜா வந்துட்டார் என்று அவர்கள் இதோ ராஜ்யத்தை என்ன பண்ண போறாரு? ராஜாவா எங்க போறாரு? ஏழு அரண்மனைக்கு போய் ராஜாவா இவர் என்ன பண்றாரு? ஆட்சியை கையில் எடுக்க போறாரு. நம்ம என்னென்றுக்கும் இந்த பூமியில ஆட்சியாளர் பண்ண வைப்போம் அப்படின்னு அவர்கள் என்ன செய்தார்கள்? ஒருமனத்து கருத்தோட கர்த்தருக்கு ஓசன்னா பாட்டு பாடுகிறார்கள். அல்லேலூயா. என்ன பாடுகிறார்கள்? வாசிங்க. மத்தேயு 21:9 வாசிங்க. தாவீது குமாரனுக்கு ஓசன்னா. ஏனென்றால் தாவீது குமாரன் தான் என்ன பண்ணுவாரு? என்றென்றைக்கும் அரசாள்வார். அல்லேலூயா. தாவீதுக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் உன்னுடைய சிம்மாசனம் என்றென்றைக்கு நிலைக்கப்படும். அப்படின்னா தாவீது வம்சத்திலே அவர் பிறக்க வேண்டியதா இருக்கிறது. தாவீது குமாரன் என்று பெயர் அவருக்கு சூட்டப்பட வேண்டியதா இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே இவர்தான் தாவீது குமாரன் என்று சொல்லி தாவீது குமாரனுக்கு ஸ்தோத்திரத்தை எடுக்கிறார்கள். அல்லேலூயா. அப்புறம் கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர். அல்லேலூயா. இயேசுப்பா சொல்றாரு, நான் என் பிதாவின் நாமத்தில் வந்திருந்தோம். அல்லேலூயா. அவர் பிரசங்கிக்கும் போது சொல்லப்படுகிற வார்த்தை, நான் என் பிதாவின் நாமத்தில் வந்திருக்கிறேன் அப்படி என்று சொன்னார். பிதாவுக்கு நாமம் இயேசு கிறிஸ்து என்பதை அவர்கள் அறிந்து, அல்லேலூயா, அவர்கள் அறிந்து தேவனுடைய கர்த்தருடைய நாமத்தில் வந்தவர் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர் என்று சொல்லி சந்தோஷப்பட்டு களி கூறுகிறார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. வசனத்தை வாசி. அதிலே அவர் செய்த அதிசயங்கள், அந்த அதிசயங்களை சொல்லி தாவீது குமாரனுக்கு ஓசன்னா என்று சொல்லி அவர் குருத்தோலைகளை கையில் ஏந்தி. அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிங்க. மார்க் 11:9 வாசிங்க. சீக்கிரமா. முன்னடப்பாரம் பின்னடப்பாரம் ஓசன்னா. கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். கர்த்தரின் நாமத்தினாலே வருகிற நம்முடைய பிதாவாகிய தாவீதின் ராஜ்யம். கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவர் நம்முடைய பிதாவினுடைய ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. அல்லேலூயா. அப்புறம் உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி உன்னதத்திலே ஓசன்னா ஆர்ப்பரித்தார்கள். பரலோகத்திலே ஓசன்னா, பூமியிலே ஓசன்னா. அல்லேலூயா. ஏன்னா பரலோகத்துக்கு ஏறினவனோ இறங்கினவனோ மனுஷகுமாரன் தவிர வேற இல்ல, தேவன் தவிர வேற இல்ல. ஆகவே இவர்தான் நம் ராஜா என்பதை அவர்கள் குருத்தோலை பிடித்து 10ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தரின் நாமத்தினாலே வருகிற நம்முடைய பிதாவாகிய தாவீதின் ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஆமா பாருங்க, அதேதான் எல்லா ஜனங்களும் கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவர் இவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ராஜாவா வந்திருக்கிறார். நம்மளே ஆட்சி செய்ய சொல்லி எல்லாரும் ஆர்ப்பரித்து கர்த்தரை மகிழ்ந்து கொண்டாடுகிறார்கள். யோவான் 12:13 வாசிங்க. குருத்தோலைகளை பிடித்துக்கொண்டு அவர்கள் எதை பிடித்துக்கொண்டு அப்படியாய் சோதரிக்கிறார்கள், ஆர்ப்பரிக்கிறார்கள், வாழ்த்துதல் சொல்கிறார்கள், வாழ்க்கையை சொல்கிறார்கள். குருத்தோலையை கையில் பிடித்து. அல்லேலூயா. அல்லேலூயா. அவர்கள் குருத்தோலையை கையில் பிடித்து அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு ஓசன்னா கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். அல்லேலூயா. அல்லேலூயா. இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். யாரு? எந்த ராஜா? இஸ்ரவேலின் ராஜா. அல்லேலூயா. யார் வர காத்திருந்தார்கள்? இஸ்ரவேலர் தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று காத்திருந்தார்கள். அந்த ராஜா இப்பொழுது வந்திருக்கிறார். யாரு? இவர் இயேசு கிறிஸ்து. எப்படிப்பட்டவர்? இவர் மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினார். அல்லேலூயா. கட்டுகளை அறுத்து விடுதலையாக்கினார். வியாதிஸ்தர்களை குணப்படுத்தினார். குருடனை பார்க்க செய்தார். முடவரை நடக்க செய்தார். செவிடரை கேட்க செய்தார். நடமாட முடியாதவர்களை நடக்க
மனுஷனால் செய்ய முடியாத அதிசய அற்புதங்களை தேவனாகிய கர்த்தர் செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்தியாவே முதல் ஒரு கிறிஸ்துவ ரொம்ப மிகப்பெரிய ஊழியக்காரர் பால் தினகரன் மேல என்ன பண்ணிக்குது, ஒரு கேஸ் போடப்பட்டிருக்கு. முதல் ஃபர்ஸ்ட் கேஸ். அல்லேலூயா. மிராக்கிள் சாட்சிகள் சொல்றத வைத்து ஒரு கேஸ் போட்டாங்க. அல்லேலூயா. எல்லா ஊழியக்காரங்களும் அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. பாருங்க, நம்ம உஷாரா இருங்க. நமக்கு எதிர்ப்பா அரசாங்கம் திரும்பிச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமானவர்களே, இயேசப்பா சுகப்படுத்தினவர்களை யாரிடத்திலும் சொல்லக்கூடாது என்று சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. யாரிடத்திலயா சொல்லாதீர்கள் என்று சொல்லி அனுப்பினார். அப்படியே சொல்ல வேண்டியதுன்னா உன் வீட்டிலே போய் உன் ஊராருக்கு சொல்லு. அல்லேலூயா. மேடை போட்டு ஏசப்பா என்னை சுகப்படுத்தினார் என்று பப்ளிக்ல எங்கேயாவது சொல்லி இருக்கிறாரா? சபையை சொல்லி சபை பக்தி வித்தியானியும் பப்ளிக்ல நின்னுகிடு இல்ல தீர்க்கதரிசி செய்தார் என்று சொல்லி இவர்கள் பப்ளிக்ல நின்னுகிடு நாலாவது கட்டத்தினுடைய கேன்சர் நல்லா ஆயிடுச்சுன்னு அங்க இருக்கிற லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு முன்னாலே சொன்னா சும்மா இருப்பா பிசாசி? அல்லேலூயா. தேவன் நமக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறார். விளம்பரத்துக்காக ஊழியம் அல்ல, பணத்துக்காக ஊழியம் அல்ல. அல்லேலூயா. ஞானமாய் செய்யப்பட வேண்டியதா இருக்கிறது. அப்படியே நம் ஜனங்கள் நம் ஊழியக்காரங்க பெரிய ஊழியக்காரங்க செய்யாம மாட்டின மப்புல முடிந்த அரசாங்கத்தை குறை சொல்கிறோம். அல்லேலூயா. சரி, சப்ஜெக்ட் வேணாம். இப்போ இவர்கள் தேவனுடைய நாமத்தில் வந்திருக்கிற இயேசு கிறிஸ்துவை ராஜாவாய் அரண்மனைக்கு அழைத்து செல்வதற்காக இவர்கள் எல்லாம் குருத்தோலை பிடித்து எதிரில் போய் கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. லட்சக்கணக்கான ஜனங்கள் சேர்ந்து விட்டார்கள். இப்பொழுது ஏசப்பானுடைய கழுதை போயிட்டு. அல்லேலூயா. கழுதை ஏசப்பா இருக்கிறாரு. எல்லாரும் ஏறுது ராஜா அரண்மனைக்கு. ஏசப்பா போறாரு. வாங்கோ வாங்கோ வாங்கோ, நமக்கு ராஜ்யம் வந்துருச்சு, ராஜா வந்துட்டாரு, இனி நம்மளுக்கு யாருக்கு அடிமை இல்லை என்று சொல்லி ஜனங்கள் அவர் பின்னால போயிடுது. கழுது நேரா எங்க போச்சு தெரியுமா? அல்லேலூயா. அரண்மனைக்கு போல கழுது நேரா தேவாலயத்துக்கு போயிடுது. அல்லேலூயா. யூதர்கள் பார்த்தா இஸ்ரவேலர் என்னடா கழுத அரண்மனைக்கு போகாம தேவாலயத்துக்கு வந்து சேர்ந்தது. அல்லேலூயா. இவர்கள் இயேசுவை ராஜாவாய் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து முதல்ல அவர் பலியாய் ஆகுவதற்கு என்னாச்சு? உலகத்தின் பாவத்தை தன்னுடைய பலியினாலே நிவர்த்தி செய்யும்படியாய் அது பலியை செலுத்துகிற பலிபீடத்தில் போய் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இஸ்ரவேலர் பார்த்து ஆச்சரியப்பட்டு அவர்கள் மிகவும் மனமுடைந்து போனார்கள். இவரை நாம் ராஜாவாக என்று பார்த்தோம், இவரோ தேவாலயத்துக்குள்ள போகிறார்களே என்று சொல்லி அவர்கள் எல்லோரும் என்ன ஆனார்கள்? இயேசுவுக்கு விரோதமாய் பேசத் தொடங்கினார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ குருத்தோலை பிடிச்சுட்டு போறது யாருக்காக? எதற்காக? ராஜாவும்படியாய் ராஜாவை நோக்கி கொண்டு போனார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இஸ்ரவேலர்கள் இயேசு நம்மை ராஜா பண்ண போறார் என்று அவருக்கு யோசனை சொல்லி அவரை மகிழ்ந்து பாடி அவர் குருத்தோலை பிடித்து அவர் வரவேற்றார்கள். இன்னைக்கு புறச்சாதியாக நாம எதுக்கு குருத்தோலை பிடிக்கிறேன்? எல்லா சாக்கிலும் ஊர் விட்டு ஊர் போய் பிடிக்கலாம். அல்லேலூயா. எதுக்கு குருத்தோலை பிடிக்கிறேன்? யாருடைய வருகைக்காக? அல்லேலூயா. வேதத்தை பகுத்து அறிந்து கொள்ளுங்கள். வேதம் முழுவதும் கற்றுக்கொள்ள வேண்டியது. ஆனால் வேதத்தில் உள்ள அனைத்து வசனங்களும் நமக்கு மாத்திரமே சொந்தமானதல்ல, இஸ்ரவேலுக்கு சொந்தமானதா இருக்கிறது. புறஜாதிய நமக்கு சொந்தமானது. பிரித்து பார்க்கணும். அல்லேலூயா. யூதர்களின் எதிர்பார்ப்பு இயேசு கிறிஸ்து ராஜாவா வர வேண்டும் என்று. அல்லேலூயா. நம்மளுடைய எதிர்பார்ப்பு, நம்மளுடைய எதிர்பார்ப்பு என்ன? இயேசப்பா எப்படி வரணும்? அவர் நம்மளுடைய மனவளனா வரணும். அல்லேலூயா. அவர் வருகையிலே நம்மை அவருடைய சரீரமாய் நம்மை சேர்த்து அவர் சரீரமாய் எடுத்துக்கொள்ள போவதற்காக அவருடைய வருகையை
எதிர்பார்க்கணும். ஆனா இஸ்ரவேலர்கள் ராஜாவை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர் நேரம் அரண்மனைக்கு போய் அங்க அரண்மனையை பார்த்தாரு. எங்க ஆலயத்துக்கு போய் ஆலயம் பார்த்தாரு. ஆலயம் எப்படி இருக்குது? அல்லேலூயா. ஆலயம் எப்படி இருக்குது? அது கல்லர் குகையா இருக்குது. எப்படி கல்லர் குகைன்னு சொல்றது? அங்க விற்கிறதும் வாங்குறதுமான வியாபாரமா இருக்கிறது. வேளாங்கண்ணிக்கு எத்தனை பேர் போய்க்கிறீங்க? பெங்களூர் ஆரோக்கியமான கோயிலுக்கு எத்தனை பேர் போய்க்கிறீங்க? அல்லேலூயா. இதெல்லாம் பெரிய பெரிய கோயில பாருங்க, கேன்ல கொளுத்தி வணங்கி கேன்ல கொளுத்தி அங்க போய் குத்துதான் பாதி ஊதி 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 வச்சிருவாங்க. அல்லேலூயா. அவ்வளவுதான். உங்ககிட்ட நீ காசு வாங்கி போய் போட்டியா, அதே கேன்ல எங்க வந்துடும்? திருப்பி கடைக்கு வந்துடும். அது அந்த கோயில் நிர்வாகமே கடைக்கு வச்சுருக்கோம். அந்த கடைக்கு அது வந்துடும். திருப்பி புதுசாக வாங்குறாங்க பாரு, அவங்க திருப்பி அந்த கேன்ல வாங்கி அப்படி எடுத்து போய் பாதி கொடுத்துட்டு திருப்பி திருப்பி ரொட்டேஷன் வந்துருக்கும் வியாபாரம். அந்த காலகட்டத்தில் இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்ந்த காலகட்டத்தில் ஒரு பாவம் செய்தவன், ஒரு குடும்பத்தின் பாவத்தை செய்தவன் தன் குடும்ப பாவம் போவதற்கோ தன்னுடைய பாவம் போவதற்கோ அவன் என்ன செய்வான்? பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டியோ ஒரு காளை மாடோ ஒரு புறா குஞ்சியோ அவன் என்ன செய்வான்? பலியிடும்படியாய் அவன் எங்க கொண்டு போனான்? தேவாலயத்துக்கு கொண்டு போய் யாரிடத்துல காட்டணும்? ஆசாரியனிடத்துல காட்டணும். அல்லேலூயா. அது பழுதற்ற ஆடை ஆசாரியன் பாப்பார். நல்லா என்ன வச்சு பாப்பாரு? லென்ஸ் வச்சு பார்த்தார். என்ன ஒரு முடி கலரா இருக்குதா, என்ன ஒரு தழும்பு இருக்குதா, என்ன ஒரு குரு இருக்குதா, மறு இருக்குதா, காயம் இருக்குதான்னு அந்த ஆட்டை சுத்தமா செக் பண்ணுவார். அவர் செக் பண்ணிட்டு நல்லா இருந்தா என்ன பண்ணுவார்னா, அடா ஏப்பா இதுல குறைக்குது, இதெல்லாம் பலியிட முடியாது, இது குறைக்குது, இதெல்லாம் பலியிட முடியாது. அவன் 200 கிலோமீட்டர் வந்து வந்துப்பான் குடும்பத்தோடு. அவன் சுத்துக்கப்புறம் வந்து ஆகணும் தேவாலயத்துக்கு. அங்க எத்தனை தேவாலயத்துல அவருக்கு பலியிடும்படியாய் 200 கிலோமீட்டர் கப்பாலுக்கு வந்துட்டு இருப்பான். அவன் பலியிடும் போது அந்த ஆட்டு கொண்டு வந்தா அந்த ஆடு என்ன பண்ணா? அது என்ன செய்த? அது சரியில்லை. இவன் ஒரு ஆடு மட்டும் வந்துக்க மாட்டான். இவர் ஒரு மந்தையாய் வழி நடத்தணும். அல்லேலூயா. அது போல பாதை, அந்த கோயிலுக்கு போகிற அந்த தேவாலயத்துக்கு போகிற அந்த பாதை ரொம்ப கடமுடமான பாதை. அந்த பாதை வழினா அவன் ஒரு மந்தையை கொண்டு வந்திருப்பான். இதுல ஏதாவது ஒரு ஆட்டியை என்ன பண்ண தேர்ந்தெடுத்திருப்பான். இவன் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு ஒன்று கூட செட் ஆகிருப்பான். எப்படி இருக்கும் நம்மளுக்கு? அல்லேலூயா. ஏதாவது ஒரு காரியம் என்ன போறோம், ஏதோ ஒரு கவர்மெண்ட் விஷயத்துல ஏதோ ஒரு வாங்கறதுக்கு போறோம், லேட் ஆகுது, என்ன பண்ணணும்? நம்ம சீக்கிரம் போனோம். என்ன செய்யுங்க? எப்படியாவது சீக்கிரம் போயிடணும். ஏப்பா எனக்கு முன்ன இருக்குப்பா, என்ன அந்த கோட்டை வேலையெல்லாம் எனக்கு கத்துப்படி எல்லாம் போவோம். நான் ஃபைல் மட்டும் முன்ன வாங்கணும். ஏன்னா நம்ம பாட்டு காத்துருக்குறோம், எவ்வளோ போகிறோம், இவங்க இப்பதான் வந்தோம், கொஞ்ச நேரத்தில் பயிர் முடிச்சுட்டு நோட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க பாப்பாங்க. என்ன விஷயம்னா, நான் போறத என்ன பண்ணுவேன்? கட்டி எடுத்து கொடுத்துக்கலாம் பார்த்தியா, அவருக்கு ஒரு 100 ரூபாய் அப்படி கொடுத்துட்டா போனோம். அவர் என்ன பண்ணுவாரு? அப்படி பேசிட்டு கட்டி குத்தி வேலை போயிடுவார். அல்லேலூயா. அப்படி இவன் யோசிக்கிறான், ஐயா நான் ரொம்ப தொலைந்து வந்துட்டேன், நான் அந்த ஆடு ஓட்டு வந்தேன், இந்த ஆடு எதுவும் சரியில்லைன்ற அப்படின்னா நான் என்ன செய்யுது? இந்த ஆட்டை எல்லாம் நான் பக்கத்துக்கு இருப்பா கடை அது வித்து விடு, வந்த வேலைக்கு வித்து விடு போ. அப்படி என்ன செய்யுது? அது பல்லாட கணக்கு பண்ணாத, அதான் நான் 3வது கடை அங்க போயிட்டு நல்லா நான் செக் பண்ணிட்டு இருக்கிறேன். ஏற்கனவே அங்க போயிட்டு ஒரு ஆடு கடாவை வாங்கிடுவா. அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன பண்ண அவ்வளோ தூரம் கொண்டு வந்தான மாட்டி ஆட்ட மத்திய மறுபடியும் அவன் அதை விற்க முடியுமா? விற்க முடியாது. அவன் என்ன செய்யறான்? அடி மாட்டுக்கு அடி வேலைக்கு எவ்வளவு கொடுத்தா போதும், திருப்பி ஓட்டு போக முடியாது, இருக்கிறதுக்கு வித்துறதுக்கு லாபம். அவன் பார்த்தா அவன் என்ன பண்ணுவான்? ஆஹா இது 1000 ரூபாய், அப்ப 50 ரூபாய் போவோம், 100 ரூபாய் போவோம், அவ்வளவுதான் போட்டு ஏதோ ஒரு அமௌண்ட் கொடுத்து மொத்தத்தை அவன் வாங்கிக்குவோம். வாங்கிட்டு அந்த ஆடு அந்த கடைக்கு போயிட்டு அல்லேலூயா. இவன் போவான், எப்பா ஆசாரியர் அனுப்புனார், அவர் அனுப்புனாரு, வா என்ன இந்த மாதிரி பலி சாப்பிட்டதுக்கு ஆடு வேணும், இது மாதிரி நல்லா இருக்கிற ஆடு வச்சுக்கோ. அவர் ஏற்கனவே செக் பண்ணிட்டார், அவர் ஏற்கனவே செக் பண்ண இதுதான் கணக்கு பேர் சொல்லி அனுப்பிட்டாரு. ஒரு பாய் கிட்ட நீ ஒரு பிரியாணி பண்ணணும்னு வச்சுக்கோ,
அரிசி நம்ம சொல்ற அரிசி பேர் சொல்ல மாட்டோம், அவங்க ஒரு பேர் சொல்லுவோம். அது பேர் சொல்லிட்டு பலான பாய்க்கெட்ல போட்டு அந்த அரிசி பண்ணுவோம். அல்லேலூயா. ஏன்னா அது அப்படிதான், அவங்களுக்குள்ள ஒரு லிங்க். ஒரு எலக்ட்ரிஷியன் கூட அந்த கடை அது சரி இருக்காருப்பா, இந்த கடைக்கு போ, ஏன்னா அவங்களுக்குள்ள லிங்க். அங்கதான் பலான அனுப்புனாருன்னு சொல்லு. அல்லேலூயா. ஒரு லைட் கடைக்கு பலான அனுப்புனாரு சொல்லு, அவங்களுக்குள்ள லிங்க். கமிஷன் வியாபாரம். அல்லேலூயா. ஆசாரியர்கள் அப்பொழுது அதுதான் செய்து கொண்டிருந்தார்கள். அப்போ அவன் பிடிச்ச ஒரு ஆட்டியை நல்லா பத்து கொடுப்பான். இவன் வித்த பத்தெல்லாம் அவனுக்கு கொடுத்துட்டு அந்த ஆட்டியை கொண்டு வந்து என்ன செய்வான், ஆசாரியத்துல கொடுக்கும் போது அது என்ன ஆகுது, செடிக்கப்பா நல்லா இருக்குது, செக்கே பண்ண ஏற்கனவே செக் பண்ணப்பா. இப்படி கள்ளர்களாய் வியாபாரிகளாய் ஆலயம் மாறி இருந்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. கள்ளர் தொகையாய் மாற்றி வைத்திருந்தார்கள் ஆசாரியர்கள். ஆண்டவர் நேராக போய் ஆலயத்தை ஒழுங்குபடுத்தினார். அல்லேலூயா. ஆலயத்தில் இருக்கிற அத்தனை விதமான வியாபாரம் கர்த்தருக்கு விரோதமான அந்த கள்ளர் கூட்டத்தையும் அவர் சவுக்கால அடித்து வெளியேற்றினார். அல்லேலூயா. ஆலயத்தை சுத்தமாக்கினார். அல்லேலூயா. இன்னைக்கு குருத்தோலை பிடிச்சிட்டு தேவாலயத்துக்கு போறவங்க என்ன செய்யறாங்க, ஆலயத்தை சுத்தம் பண்ண போறாங்களா இல்ல ஏசப்பாரா அரண்மனையில வந்து ஆட்சி செய்யணும் விரும்பி போறாங்களா, எதுக்குன்னே தெரியாம போயிருக்கிறாங்க. அல்லேலூயா. இஸ்ரவேலர்களின் எதிர்பார்ப்பு ஒரு காலகட்டத்துல இயேசு கிறிஸ்து ராஜாவா வர போறார். அல்லேலூயா. உலகம் முழுவதும் அவர் ஆட்சி செய்ய போகிறார். தானியேல் 2ஆம் அதிகாரத்துல நேபுகாத்நேச்சர் கண்ட அந்த சிலையினுடைய அந்த அந்த சொர்க்கத்தினுடைய அந்த ராஜ்யத்தினுடைய காரியங்களை தானியேல் விளக்கினது போல கையில் செய்யப்படாத ஒரு கல்லு உருண்டோடி வந்து உலக ராஜ்யத்தை எல்லாம் அழிக்க போகிறது. அந்த ராஜ்யம் அழித்த அந்த அந்த கல்லானது இங்கே சமாதானத்தின் ராஜ்யமாக, இஸ்ரவேலின் ராஜ்யமாக, பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த ராஜ்யமாக இங்கே காட்சி அளிக்க போகிறது. அது இஸ்ரவேல் எல்லாரும் கலந்து ராஜ்யத்துல பங்கு பெற போகிறார்கள். அல்லேலூயா. அந்த ராஜ்யத்துல உனக்கு எனக்கு பங்கு இருக்கா? அல்லேலூயா. தேவன் ஆட்சி செய்ய போறார், நீ ஆட்சி செய்ய போறியா? நிறைய பேர் ஏமாந்துறோம். அல்லேலூயா. இஸ்ரவேலர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை அவர்கள் பூமியில தேடிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. ஏசப்பா கிட்ட போயிட்டு சீசர்கள் கேக்குறாங்க, என்ன கேக்குறாங்க, ஏசப்பா கிட்ட போயிட்டு சீசர்கள் கேக்குறாங்க, என்ன கேக்குறாங்க, ஆண்டவரே எங்களுக்கு ஜெபம் பண்ணும்படி கற்றுக் கொடு. அல்லேலூயா. ஜெபம் பண்ணும்படி கற்றுக் கொடு. எப்படி கற்றுக் கொடுக்கிறார் அவரு? பரம மண்டலம் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய ராஜ்யம் வருவதாக. எங்க வரணும்? அவன் இஸ்ரவேலரே யூதரே பரலோகத்தில் இருக்கிற தேவனுடைய ராஜ்யத்தை யாங்கிட்டு வாழ்றான். அதாவது அங்க வாக்குத்தத்தமா கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. இஸ்ரவேலுக்கு தேவன் வாக்குத்தத்தமா பண்ணப்பட்ட என்றென்றைக்கும் அரசாளக்கூடிய அந்த ராஜ்யம் இஸ்ரவேலுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அந்த ராஜ்யத்துக்கு முடிவில்லாது. அந்த ராஜ்யம் யாங்கிட்டு வரணும். வாக்குத்தத்தம் அவனுக்கு எனக்கு கொடுக்கறது இல்ல, வந்து கொடு, நீ வந்து எங்களை அரசாளணும், வேற யாரும் எங்களை அரசாளக்கூடாது. அல்லேலூயா. ஏசப்பா வந்து அரசாள வேண்டும் என்று யூதர்கள் விரும்புகிறார்கள். நீ விரும்புறியா? உன்னை ஏசப்பா அரசாள போறாரா? அல்லேலூயா. நீ பூமிக்குரியவர்களா வானத்துக்குரியவர்களா? உன்னுடைய கூடாரம் பூமியில இருக்கிறதா வானத்தில் இருக்கிறதா? அல்லேலூயா. வானத்தில் தான் உன்னுடைய கூடாரம். நீ மேல போயிட்டா திருப்பி கீழே வர மாட்டேன். நம்ம 1000 வருஷத்துல அரசாள போறோம். எங்க அரசாள போற? இஸ்ரவேல் ஓடோட கிடைப்பான். அல்லேலூயா. பூமியில ராஜ்யம் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீ தேவனுடைய சரீரத்திலே. ஆமென். அல்லேலூயா. உனக்கு ஒரு ராஜ்யத்துக்கு கனெக்ஷன் கிடையாது. ராஜ்யம் எங்கேயோ வேற ஒரு ராஜ்யத்தில் இருக்கிறது அடையாளம் இல்லை. அது பூமிக்கு வரப்போகிற இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யமா இருக்கிறது. அல்லேலூயா. அந்த ராஜாவுக்கு வரவேற்பு கொடுப்பதற்காக யூதர்கள் அவங்க என்ன பண்ணாங்க, அந்த குருத்தோலை பிடிச்சு வரவேற்பு ஏற்கனவே பிடிச்சாங்க. அது தப்பா போயிடுச்சியா, அவங்க நினைச்ச மாதிரி ஆண்டவர் வரல. ஏன்னா முதல் ராஜாவதற்கு முன்பாக முதல் ராஜ்யத்தை சுத்தம் பண்ணணும். அல்லேலூயா. ஒரு ராஜா வந்தனா அந்த ராஜ்யத்தை அவர் சுத்தம் பண்ணாதான் அந்த ராஜாவால ராஜ்யத்துல நீதியா நடத்த முடியும். அல்லேலூயா. முதலமைச்சர் இருக்கிறானா
ஒரு 10 வருஷம் 20 வருஷம் என்ன பண்ணணும்? ஜனங்களுக்கு நன்மை செய்யணும். ஒவ்வொரு வீட்டு சாவுக்கு, ஒவ்வொரு வீட்டு கல்யாணத்துக்கு, ஒவ்வொரு வீட்டு பொருளாளுக்கு நல்லது கண்டதுக்கெல்லாம் அந்த ஏரியாவில் இருக்கிறவன் வந்தாதான் அவங்க மேல ஜனங்களுக்கு என்ன வரும்? ஒரு மரியாதை வரும். எவ்வளவு சேர்ந்துக்கிறாருப்பா அவரு, நமக்கு அது சேர்ந்துக்கிறாருப்பா, நமக்கு இது சேர்ந்துக்கிறாருப்பா. அல்லேலூயா. அவருக்கு தான் நம்ம சப்போர்ட் பண்ணணும். ஒண்ணுமே செய்யாம திடீர்னு வந்துட்டு நானே எனக்கு பதிவு கொடுங்க கொடுப்பீங்களா? அல்லேலூயா. அல்லேலூயா. அது போல இயேசு கிறிஸ்து அந்த ஜனங்களுக்கு செய்யற அந்த அற்புதம் அடையாளங்களை கண்டு அவர்கள் அந்த நேரத்துல ஏசாப்பாவை ஏற்றுக்கொண்டார்கள். அல்லேலூயா. அவர் பலியாவராரு, அவர் அரண்மனைக்கு போல, அவர் எங்க ஆலயத்துக்கு போறாரு என்று சொல்லி அவர்கள் இடங்கள் அடைந்தார்கள். ஆகவே இவர் நம்மளுடைய ராஜா இல்ல, இவர்ல சிலுவை அடைந்து சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ யாரெல்லாம் குருத்துவாளியை பிடித்துக் கொண்டு இந்த கர்த்தர் நாமத்தில் வந்தவர் ஸ்தோத்திரிக்கப்படுத்தவர் என்று சொன்னார்களோ அதே மாதிரி இயேசுவை சிலுவையவரை சிலுவையை சொல்லி கத்தினது. அல்லேலூயா. இன்னைக்கு குருத்துவாளை புடிச்சுன்னு போறவங்கலாம் ஏசாப்பாவை சிலுவையை சொல்றதுக்கு தான் போறாங்க. அல்லேலூயா. 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 அவர் சொன்னது நல்லதுதான். அவர் சிலுவையை அறையப்பட்டதால் தான் உனக்கு எனக்கும் பாவ விமோசனம், மரணத்திலிருந்து ஜீவனை பெற்றது. அல்லேலூயா. இது சிலுவையின் காட்சி. இன்னைக்கு நிறைய பேர் 7 வார்த்தைகளை பிடிச்சுக்கிறாங்க. அல்லேலூயா. தான் எது ஒரு ஆலயத்துல கூப்பிட்டாங்க, ஐயா 7 வார்த்தையில ஒரு வார்த்தை பேச தாகம் என்ற தலைப்பில் வந்து பேசுங்க. நானெல்லாம் 7 வார்த்தையில எனக்கு உடன்பாடு 7 வார்த்தை வேணும். 7 வார்த்தையில் தேவன் பேசுறது உண்மை. அவர் பல வார்த்தைகள் பேசியிருக்கிறாரு. அது 7 தான் முக்கியம். என்னால ஏற்க முடியாது. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை முழுவதுமே முக்கியம். அல்லேலூயா. இந்த ஒரு வார்த்தை ஒன்றுக்கு குறைவானது அல்ல. அல்லேலூயா. ஒரு வார்த்தை அதிகப்படுத்துவதோ ஒரு வார்த்தை குறைவது இல்ல, எல்லாமே முக்கியம். ஆனால் 7 வார்த்தை பிடிச்சின்னு அலையாதுங்கய்யா. நாங்கள் நித்திய காரணமாய் தேவனுடைய சரீரத்துக்கு வேண்டிய வார்த்தைகள் முழுவதுமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் இருக்காங்கல்ல, உடன்பாடு இல்லைன்னா ஐயா 2ஆம் தேதி முழு இரவு ஜெபம் நீங்க வந்தே தீரணும். அல்லேலூயா. என்னத்துக்கு 2ஆம் தேதி என்ன இருக்கு? 2 அமாவாசை இருக்கும். ஈஸ்டர் இல்ல அமாவாசையா? குட் ஃப்ரைடே 2ஆம் தேதி வருது, 3ஆம் தேதி வருது. அப்ப அமாவாசை வந்தா பாரு வரல. அன்னைக்கு இரவு ஜெபம் 2ஆம் தேதி இரவு ஜெபம் வந்துருங்க ஐயா. அந்த செய்தி உங்களுக்கு நல்லா இருக்கும், நீங்க கொடுப்பீங்க. நான் சொன்னேன் இரவு ஜெபத்திலே எனக்கு உடன்பாடு. என்னத்துக்கு இரவு ஜெபம்? அல்லேலூயா. பகல்லே ஜெபிக்கிறது இரவுல இல்லையா? ஜனங்கள்லாம் சேர்ந்து ஜெபம் இருக்கு. இரவு ஜெபத்துக்கு யார் வராங்க? முட்டி நோவு, இடுப்பு நோவு, கால் நோவு, கண்ணு தெரியல, என்ன அப்ப பிள்ளைங்க சோறு பண்ணல, வருத்தம், பாரம், துக்கம், இவங்க தான் வந்து உட்கார்றாங்க. அல்லேலூயா. தூக்கம் இல்லாதவங்க, அல்லேலூயா, என்னோட கத்துறாங்க, பாட்டு பாடுறாங்க, கேட்கலான்னு வந்துடுறாங்க. வீட்டுக்கு தொல்லைய சமாளிக்க முடியாது, இங்க வந்து உட்காந்துடுறாங்க. அல்லேலூயா. எனக்கு அமாவாசை ஜபத்திலையும் உபாசங்கள் இரவு முழுவதும் இருக்கிறன்னு சொல்லிட்டு உபாச ஜபம் சொல்லிட்டு அதுலயும் உடன்பாடு கிடையாது. அப்ப நீங்க உபாசம் வைக்கக்கூடாதுங்களா? அப்படி இல்லையா? 3வது உபாசம் இருந்து நல்ல பிரியாணி முழுக்க திரும்பிட்டு போறது என்னையா உபாசம் கேட்டேன். அல்லேலூயா. 3வது அதுக்கு ஒரு விளம்பரம். 10 மணியிலிருந்து 1 மணி வரை உபாசம் பண்றதுக்கு வாருங்கள், மதியம் உணவு ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. உடனே அதே நோட்டீஸ்ல என்னையா இருக்குது? அல்லேலூயா. அல்லேலூயா. உபாசம் என்பது கர்த்தருக்கும் நமக்கு உள்ள ரகசியம். அல்லேலூயா. அவருக்கு நமக்கு மட்டும் தான் தெரியும். நான் உபாசம் இருக்கிறேன், நான் உபாசம் இருக்கிறேன், நான் உபாசம் இருக்கிறேன்னாக்கா யாருக்காக இருக்கிற? முதல்ல உபாசம் எதுக்காக இருக்கிற தெரிந்தா? எல்லாத்துக்கும் நான் இருக்கிறேன். துக்க நாளே ஒருபோதும் நான் துக்கப்படுவதில்லை. தேவன் துக்கப்பட்டது நினைச்சு நான் சந்தோஷப்படுகிறேன். அல்லேலூயா. சும்மா இல்லைங்க. ஏசப்பா ஒவ்வொரு காரியம், ஒவ்வொரு துக்கத்திலையும், ஒவ்வொரு செயலிலும் அவர் தீர்க்கதரிசன வசனங்கள் நிறைவேறும்படியாக செய்கிறார். அல்லேலூயா. ஆதியிலே ஆதாம் தேவனுடைய
அது மிகப்பெரிய அந்த விளையாடப்பட்ட தோட்டத்தில் சில சாபங்களை வாங்கி கொண்டார். ஏதேன் தோட்டத்திலே சில சாபங்களை வாங்கி கொண்டார். என்ன சாபம்? கர்த்தருடைய வார்த்தை மீறினாலே ஆண்டவர் அவனுக்கு சாபம் விடுகிறார். என்ன சாபம்? உனக்கு வேர்வையை சிந்தி பழி சாபம். அல்லேலூயா. உன்னிடத்தில் பூமி சபிக்கப்பட்டிருக்கும். அல்லேலூயா. உன்னிடத்தில் பூமி சபிக்கப்பட்டிருக்கும். சாபம் முதல்ல எப்படி சாபம்? வேர்வை சிந்தி பழி. மூணாவது சாபம் என்னடா? அந்த வேர்வை சிந்திற சாபம். அப்புறம் அந்த பூமி உனக்கு முள்ளோ குறுக்கு உண்டாயிருக்கும் சாபம். சிறியே, நீ பிள்ளை பெறும்போது வேதனையோடு கூட பெறுவார் சாபம். அல்லேலூயா. நீ மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டபடினால மண்ணுக்கே திரும்புவார் சாபம். அல்லேலூயா. இந்த சாபங்கள் நாலு ஸ்டெப். இந்த சாபங்களை 4 ஸ்டெப்பாய் முறியடிக்கும்படியாய்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இஸ்ரவேல் ராஜாவா பார்த்திருந்தாரோ ஆனால் பலியாய் வந்தார். அல்லேலூயா. எச்சேம் தோட்டத்திலே அவர் சீசரோடு கூட அவர்கள் பேதுருவும் செப்தனா குமாரர்கள் 2 பேரோட. யார் அந்த 2 பேரு? செப்தானுக்கு அந்த வசனம் வாசிங்க. மத்தேயு 26:36 வாசி. டக்கு முடிப்போம். அப்பொழுது இயேசு அவர்களோடு கெத்செமனே என்னப்பட்ட இடத்திற்கு வந்து சீஷர்களை நோக்கி வாசிக்கிறது மக்கள் வாசிக்கிட்டு வீட்டெல்லாம் பைபிள் போடுங்க. பைபிள் படிக்கிறதுக்கு உங்க வீட்டில் நிறைய போய் படிக்கணும். சீஷர்களை நோக்கி நான் அங்கே போய் ஜெபம் பண்ணும் அளவும் நீங்கள் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி பேதுருவையும் செபதேயின் குமாரர் யாரு? செபதேயின் குமாரர் யார் அவர்கள்? யாருக்கு தெரியும்? எங்க போய் கேக்குறேன். பேதுரு அதிகாரிக்கு பேதுரு பேர் சொன்னா பேதுரு பேர் தெரிஞ்சிட்டு சீசர்கள் எத்தனை பேர்னே தெரியாது. எனக்கு முக்கியம். அல்லேலூயா. சீசர் பேர் 12 பேர் சொன்னா எத்தனை பேர் சொல்றீங்க? சொல்றேன். இப்ப சொல்லிட்டா உங்களுக்கு இப்போ ஒரு பரிசு கொடுக்குறேன். அல்லேலூயா. 12 பேர் ஒழுங்கா சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசு. 30 வருஷமா சர்ச்சுக்கு வர எனக்கு தெரியாது. அல்லேலூயா. சொல்லு பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த குமாரர்கள் சகோதரர்கள் யாரு? பேதுருவுக்கு அடுத்தபடியாய் யார் இருந்தாங்க? யாக்கோபு யோவான் இருந்தார்கள். அல்லேலூயா. அழைக்கப்பட்டவர்கள் 7 பேர். அது தெரிந்து கொண்டவர் 12 பேர். அதில் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் 3 பேர். தன்னோடு சேர்த்துக் கொண்டவர் 1 பேர். அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்து வச்சுங்க. எப்ப வேதத்துல சில கணக்குகள் உண்டு. 1 நாள்னா 2 நாள்னா 3 நாள்னா 4 நாள்னா 5 நாள்னா 6 நாள்னா 7 நாள்னா 8 நாள்னா 9 நாள்னா 11 நாள்னா 12 நாள்னா 24 நாள்னா 153 நாள்னா இதெல்லாம் வேதத்துல வர எழுத்துக்கள். அல்லேலூயா. பேதுரு 153 மீன் பிடிச்சானா? இதுக்கு என்ன அடையாளம்? என்ன கூட்டுதல்? எப்படி இந்த கூட்டுதல் வரும்? வீட்டுல போய் பாருங்க. 1 இருந்து 17 வரைக்கும் எழுதிக்கங்க. 1 2 3 4 5 6 17 வரைக்கும் எழுதிக்கோ. எல்லாத்தையும் கூட்டி என்ன வந்து பாருங்க. வீட்டுல போய் பாத்துக்கோ. பாருங்க. அல்லேலூயா. பார்த்துட்டு எனக்கு சொல்லணும். கர்த்தர் சொல்றது இப்படி ஒவ்வொருத்தரையும் தேவன் ஒரு காரியங்களை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எச்சேம் தோட்டத்திலே சீசர்கள் எல்லாம் கூட்டி நல்லா சாப்பிட்டு புது பாட்டு பாடி சொல்லி அவர்கள் அந்த தோட்டத்துக்குள்ளாக போகிறார்கள். அல்லேலூயா. அந்த தோட்டம் எப்படிப்பட்ட தோட்டம் தெரியுமா? எப்படிப்பட்ட தோட்டம் தெரியுமா? ஒரு வசனத்தை வாசிக்க. அதுல 34 பாருங்க. ஒரே பதம் பாருங்க. 26 32 33 இயேசுவை நோக்கி இந்த ராத்திரியிலே சேவை போவதற்கு முன்னே ஐயா 34 பாஸ் 26 தானே? மத்தேயு 26ல 34 பாரு. அட்டாங்களா? 36க்கு மேலேயே ஒளிவு மரம் வருவார். மத்தேயு 26 30 வசனம். போங்க மேலே கீழே
காலத்துல ஓட்டம். அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு ஒலிவ மலைக்கு புறப்பட்டு போனார்கள். அல்லேலூயா. இந்த தோட்டம் எங்க இருக்குது? கெச்சப் தோட்டம் எங்க இருக்குது? ஒலிவ மலையிலே இருக்கிறது. அல்லேலூயா. ஒலிவ மரம் நிறைந்தது ஒலிவ மலை. அல்லேலூயா. இந்த ஒலிவ மரம் எதற்கு அடையாளமா இருக்கிறது? அந்த ஒலிவ மரத்துல இருந்து என்னென்ன வருது? அல்லேலூயா. முதல்ல ஒலிவ மரத்துல இருந்து என்ன வருது? ஒலிவ மரத்துல இருந்து என்ன வருது? எண்ணெய் வருது. அல்லேலூயா. ஒலிவ மரத்துல என்ன வருது? எண்ணெய் வருது. தெரிஞ்சுக்க, ஒவ்வொரு வசனத்தையும் தியானிங்க. இது இஸ்ரவேலுக்கே போயிடணும். பிளைட் பிடிச்சு போகாதீங்க. இங்க உட்கார்ந்து இஸ்ரவேலுக்கு போயிடுங்க. அல்லேலூயா. ரஜினி பிக்சர் பார்த்தா ரஜினி ஆயிருந்தல, சிம்ரான் பிக்சர் பார்த்தா நம்ம சிம்ரான் பண்ண நடிச்சுக்கிறதுல. அல்லேலூயா. நடிச்சுக்கிறமா இல்லையா? நடிகர் பார்த்தா நடிகர் யார விசுவாசம் இருந்தா, நடிகருக்கு விசுவாசம் இருந்தா நடிகர் மாதிரி ஆயிடுவாங்க. அவராக பாட்டு பண்ணா யூபிஎல் பாடுவாங்க. அல்லேலூயா. அங்க ஹீரோயின் டான்ஸ் ஆச்சு, அந்த மாதிரி ஹீரோயின் ஆயிடும். அல்லேலூயா. இது அப்படியே வந்துருது. அதுபோல அது உலகத்துக்குரிய காரியம். நீங்கள் இங்கே இஸ்ரவேலை குறித்து பேசினா இஸ்ரவேல்ல போய் பாருங்க. வேதத்துல எங்க குறிக்கப்பட்டிருக்கிறது, என்ன குறிக்கப்பட்டிருக்கிறதோ அதை பாருங்க. அல்லேலூயா. நீங்க இங்க கழுதை குட்டின்னு சொன்னா இந்தியாவை பார்க்காதீங்க. இந்தியா கழுதை குட்டை முட்டை தான் தூக்கும். இஸ்ரவேல் கழுதை மனுஷனை சுமக்கும். அல்லேலூயா. அதை போய் பாருங்க. சரி, இந்த ஒரே மரம் நிறைந்த அந்த கெச்சப் தோட்டம், ஒலிவ மரம் எதற்கு அடையாளமா இருக்கிறது என்றால் எண்ணெய்க்கு அடையாளமா இருக்கிறது. எண்ணெய் எப்பவுமே 3 தரமா பிரிப்பாங்க. அல்லேலூயா. ஆசி முதல் தரம், இரண்டாவது தரம், மூணாவது குவாலிட்டி. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி எல்லாம் வஸ்தி. அதே இரண்டாவது தரம், மூணாவது தரம். அல்லேலூயா. அது ஒரு ரேட், இது ஒரு ரேட், இது ஒரு ரேட். ஏன்னா தரம் பிரிக்கப்படும். அதுபோல முதல்ல இந்த ஒலிவ மரத்தை என்ன செய்வார்கள்? அதனுடைய கொட்டைகளை, காய்களை கையினாலே நசுக்குவார்கள். அல்லேலூயா. கையினாலே நசுக்குவார்கள். நசுக்கி புளிந்த பின்பு அது என்ன வரும்? எண்ணெய் வரும். முதல் தரத்தமான எண்ணெய். அந்த முதல் தர எண்ணெய் எதுக்கு யூஸ் ஆகும்? விளக்கு கொளுத்துவதற்காக. அல்லேலூயா. விளக்கு வெளிச்சம் உண்டாகுவதற்காக அந்த எண்ணெய் பயன்படுத்தப்படும். அதுக்கு பிறகு அவங்க இன்னொரு முறை அந்த கொத்தினாங்க. எண்ணெயத்துக்கு பேரு இன்னொரு முறை கொத்துவாங்க. அல்லேலூயா. கொத்தி அதுல வருது என்ன? இரண்டாவது தரம். அல்லேலூயா. அது எதற்குனா மருத்துவத்துக்கு வரும், ஆரோக்கியத்திற்கு. அல்லேலூயா. மருத்துவத்துக்காக வரும், வியாதிஸ்தர்களுக்கு கொடுப்பதற்காக. மூன்றாவது முறை அதை தொக்கை காலாலே நசுக்குவார்கள். அல்லேலூயா. காலாலே நசுக்கி 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 அந்த எண்ணெய் எடுப்பார்கள். அது எதற்குனா அழகுபடுத்திக் கொள்வதற்காக. அல்லேலூயா. அழகு பொருட்களை, வாசனை பொருட்களை உண்டா சென்ட் அழகு பூசிக்கிறது. என்ன ரோஸ் மில்க், அந்த மில்க், இந்த மில்க் இருக்குல்ல, அதெல்லாம் அதுல வரக்கூடிய மில்க்குகள், அழகுகள், தன்னை அலங்கரித்துக் கொள்வதற்காக பயன்படுத்துகிற எண்ணெய். 3 விதமான எண்ணெய். என்னென்ன? ஒண்ணு விலக்கி கொளுத்துவதற்கு பயன்படுத்தப்படும். அதிலிருந்து வருகிறது ஆரோக்கியத்துக்கு பயன்படுத்தப்படும். அதிலிருந்து வந்தது அழகுபடுத்துவதற்காக, சுத்தம் செய்வதற்காக. அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, அந்த ஒலிவ மரம் எப்படி 3 முறை ஒடுக்கப்பட்டதோ, நசுக்கப்பட்டதோ, அதே போல பூமியிலே ஒரு ஒலிவ மரம், அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அங்கே முதல் ஆரம்பம் அந்த ஒலிவ மரம் அந்த தோட்டத்துல தான் முதல் ஆரம்பமாகிறது. கெச்சப் தோட்டத்துல முதல் நசுக்கப்படுகிறார். அல்லேலூயா. முதல்ல நசுக்கப்படுது, வியாதிப்படுகிறார், துன்பப்படுகிறார். பாத்திரம் என்னை விட்டு நீங்க போகட்டும். அல்லேலூயா. வேர்வை சிந்தி அந்த வேர்வை ரத்தமாக மாறுகிறது. அல்லேலூயா. ஒரிஜினல் எண்ணெய், அந்த ஒரிஜினல் எண்ணெய் அந்த சாபத்தை நீக்குவதற்காக உனக்குள்ளே இருளா இருக்கிற விளக்கை கொளுத்தும்படியாய் அந்த எண்ணெய் உனக்குள் வைக்கும்படியாய் பரிசுத்த ஆவியாய் அது தேவன் உனக்குள் வைக்கும்படியாய் அவர் என்ன பண்ணாங்க? வியாகுலம் பண்ணார். அந்த எண்ணெய் உள்ளுக்குள்ள வந்ததும் இருள் நீக்கி வெளிச்சம் உண்டாகிறது. ஆகவே உலகத்துக்கு வெளிச்சமாயிருங்கள். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கும்படியாய்
அந்த கெச்சேம் தோட்டத்துல அவர் வியாகுலப்பட்டார், பாடுபட்டார், அழகாய்த்தார். உன்னையும் என்னையும் குறித்து அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அந்த ஒலிவ மரம் ஏன்னா எப்படி முதல்ல நசுக்கப்பட்டதோ அதே போல கெச்சேம் தோட்டத்துல அவர் நசுக்கப்பட்டார். இரண்டாவது முறை இன்னொரு நசுக்குதல் எங்கே? பிளாத்தனுடைய அரண்மனையிலே, பிளாத்தனுடைய வீட்டுக்கு முகப்பெரியிலே அவர் இன்னொரு முறை நசுக்கப்படுகிறார். எப்படி என்றால் உடம்புனாலே சவுக்குனாலே அடிக்கப்பட்டு எத்தனை அடி? 36 அடி. சவுக்கு எப்படிப்பட்டது? அந்த சவுக்குல கொக்கி இருக்கும், அதுல இரும்பு தூள்கள் இருக்கும், அடித்து சதை பிக்கப்பட்டு வரும். அல்லேலூயா, பிக்கப்பட்டு வரும், பிக்கப்படும். அடித்து பிக்கப்படும் போது உடம்பெல்லாம் காயம். அல்லேலூயா, உடம்பெல்லாம் காயம். சிலுவையிலே அறைவதற்காக கையில காயம், கால காயம். இந்த காயெல்லாம் பட்டு அங்கே நசுக்கப்பட்டு அதன் மூலமாய் ஒரு காரியத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா, சுகப்படுத்துகிற என்னை ஆரோக்கியம் அளித்த அவர் தழும்புகளாலே சுகமான. மூணாவது முறை கல்வாரியிலே நசுக்கப்பட்டு ஜீவனை விடுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னை அழகுபடுத்துவதற்காக என்ன? மரித்து போன பாவத்திலே சிக்கிக் கொண்டிருக்கிற உன் சரீரத்தை சுத்தமாய் கழுவெடுப்பதற்காக, புதிய சிஷ்டியாய் மாறுவதற்காக அந்த மூன்றாம் முறை அந்த சிலுவையிலே நசுக்கப்படுகிறார். அல்லேலூயா. அந்த எண்ணெய் வாங்கி புசிக்கிறதுனா நீ என்னென்ன எண்ணெயோ புசிக்கிற, அந்த எண்ணெய் உன் தலையில போயிட்டு உனக்கு கல்யாணம் ஆக்கிட்டு வெள்ளையாக்கல, வெள்ளையாக்குறதுல கல்யாணம் ஆகி வராங்க. அல்லேலூயா. எட்டு நாளிலே இதை பூசிக்கொண்டால் அழகு வந்துவிடும். அதாவது வெள்ளையாயிடுவீங்க, சிகப்பா மாறிவிடுவீங்க. 8 நாள்ல 80 வருஷம் போட்டா கூட வெள்ளையாக முடியும். கர்ப்பத்தான். அல்லேலூயா. தாலி கட்ட போறான். தாலி கட்டும் போது எல்லாருக்கும் என்ன போவோம்? இந்த காலத்துல கை கால் ஒதுது. என்னடா விஷயம்னா நான் ஒரு பையனுக்கு கேட்டேன், ஏன்னா அவ்வளவு பொறுத்து என்னன்னா தெய்வம் கட்டுறேன். ஆனா நீ ஒண்ணு பாஸ்தையா காட்டு பொண்ணு ஒரு நான் பார்த்த பொண்ணு வேற, அது நிக்க வச்சுக்கிற பொண்ணு வேற அப்படின்னு. பார்த்த பொண்ணு வேற, நிக்க வச்சு பொண்ணு வேற. என்னடா சொல்ற? நான் பார்த்த பொண்ணு கொஞ்சம் மாநிலமா இருந்துச்சுப்பா, இப்ப இருக்கிற பொண்ணு வெளியாகுது. டேய் மூஞ்ச பார்க்காத, காலை பாத்தியா? அல்லேலூயா. மூஞ்சி வெள்ள சாயஸ்திருப்பாங்க. நான் எல்லா கல்யாணம் பொண்ணுங்க அப்படிதான் இருப்போம். அவங்க இருக்கிறது ஃபர்ஸ்ட் கோட், செகண்ட் கோட், தேர்ட் கோட் போட்டு அவங்க வெறும் பில்டிங் தான் நல்லா இருக்குமா? பைட் அடிச்சா நல்லா இருக்கும் பார்க்கிறதுக்கு. அது மாதிரி நீங்க பைட் அடிச்சு வந்துக்கிறாங்களா? குத்து பார்த்து கட்டுறா அப்படி வேணா. நான் தான் கொஞ்சம் தயங்கினேன், அதுக்குள்ளே என் தங்கச்சி இழுத்து கட்டிட்டாங்க. அல்லேலூயா. அப்போ கல்யாண பொண்ணு வீட்டுல பார்க்கும்போது உணர்ந்தது, கல்யாணம் மேல ஒரு மாதிரியா இருக்கு. அல்லேலூயா. ஆண்டவர் அந்த மாதிரி அழகு சொல்லல, அழகு பொருள் சுத்திகரிக்கும். ஐயா இந்த காரியங்கள் எல்லாம் எதற்கு? ஏற்கனவே ஆதாம் என்ற ஒரு மனிதன், ஆதி மனிதன், அவன் அந்த தோட்டத்திலே சாபமாக்கப்பட்ட அந்த சாபங்களை நீக்கும்படியாய் கெச்சேம் தோட்டத்திலிருந்து கல்வாரி மலை வரைக்கும் கர்த்தர் அந்த சாபங்களை முறியடிக்க ஒவ்வொருவரையும் நசுக்கப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வேர்வையை சிந்தபோது அங்கே ஆதாமின் சாபமா இருந்த வேர்வை சிந்துதல் அங்க என்னாச்சு? மன்னிக்கப்பட்டது. சிறுசின் மேல் முள்முடி சொன்னது. ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட இந்த பூமியில இருக்கிற முள்ளும் குறுக்குமான அந்த சாபம் நீக்கப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. பிள்ளை பெறுவதனாலே அந்த ஸ்திரீயானுக்கு ஏற்படுகிற வேதனை இயேசு கிறிஸ்துவின் பிறப்பிலே அது முறியடிக்கப்பட்டது. ஏன்னா இயேசு கிறிஸ்து எப்படி பிறந்தார் என்பது தீர்க்கதரிசி அழகா சொல்றார். அவர் எல்லா ஸ்திரீகளிடத்தில் பிறந்தது போல பிறக்கலையா? அல்லேலூயா. அது எப்படி பிறந்தான்னு மரியாளுக்கு தெரியல, மருத்துவச்சிக்கு தெரியல. அல்லேலூயா. ஏன்? அவர் எப்படி உள்ள போனாரோ அப்படியே ஒரு சுள்ளி ரத்தம் இல்லை, ஒரு சுள்ளி அழுக்கு இல்லை, சொல்லி தண்ணி இல்லை, இடமே சுத்தமா இருக்கிறது. அப்போ வேதனையே இல்லாத மரியாதை இயேசு கிறிஸ்துவை பெற்று. அல்லேலூயா. ஆகவே பிள்ளை பாவத்தினால பெறப்படுகிறார். பிள்ளை எதனால் பிறக்குது? பாவத்தினால.
அந்த பாவத்தினாலே அந்த பிள்ளை பெறுவதனாலே வியாதியோடு பெறுகிறார். அந்த வேதனையை தேவன் எடுத்து போட்டு புதிய மனுஷர்களை, புதிய கிறிஸ்தவ பிள்ளைகளை உன்னை என்னையா சிலுவையிலே பெற்றெடுக்கும்படி செய்தார். அல்லேலூயா. நீ மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட மண்ணுக்கே திரும்புவாய் என்ற அந்த வேத வசனத்தினுடைய மரணம், அந்த சாபத்தை, அங்கே ஆதாம் நிமித்தமாய் வந்த அந்த மரணத்தையும் சாபத்தையும் கல்வாரியிலே ஜெயம் கொண்டார். அல்லேலூயா. கல்வாரியிலே அது என்ன பண்ணாரு? முறியடித்தார். அவர் மரண சாபத்தை மீட்டு ஜீவனோடு கூட எழும்போது நம்மையும் ஜீவனோடு கூட எழுப்பினார். அல்லேலூயா. மரண சாபம் நீக்கப்பட்டது. ஒவ்வொன்றுக்கும் இயேசு கிறிஸ்து அங்கே ஆரம்பித்ததை முடிக்கும்படியாட்டார். இயேசு கிறிஸ்துனுடைய அந்த கால 2000 வருஷத்துக்கு முன்னால இருந்த காலகட்டத்தினுடைய வருகை. அல்லேலூயா. இஸ்ரவேலுக்கு அது தெரியல, சாத்தானுக்கு அது தெரியல. சாத்தான் எப்படியாவது இவரை அழித்து விட்டோம் என்று சொன்னார். இந்த ராஜ்யம் என்றென்றும் நம்ம ஆச்சார போற தைரியத்துல ஏசப்பாவை காட்டி கொடுத்தார். அல்லேலூயா. ஆனால் அவர் அமைதியாய் போகும்போது காட்டி கொடுக்கப்பட்ட இந்த அந்த சாத்தானாகப்பட்ட யூதாஸ் நம்ம காட்டி கொடுத்துட்டோம், அவர் மரிக்க போறாரு, ஆனா அவர் அமைதியா போறாரு. அப்போ அவர் மரணத்துல ஏதோ ரகசியம் வைத்திருக்கிறார் என்று அவர் தெரியும் போது அண்ணனாய்த்தார். ஐயோ, குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்தது என்ன? அது நிறுத்து, மரணத்தை நிறுத்து. அவனால் நிறுத்த முடியல. ஏன்னா தேவ திட்டம் உனக்கு எனக்கு விடுதலையை மீட்போம் அவர் மரணத்தில் வைத்திருக்க. இது சாத்தானுக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா ஏசப்பாவை அப்பொழுது ராஜாவாக்கிட்டு இருப்பான். அல்லேலூயா. ராஜ்யம் முழுவதும் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம பணமா சேர்ந்துப்பான் கிட்ட, நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்லையே. அல்லேலூயா. தான் ஆட்டிருக்கணும். பட்சம் கூட நம்ம 10 ரூபாய் 20 ரூபாய் கட்சி வச்சிருக்கிறோம். அவங்க பாருங்க கட்சி. அல்லேலூயா. அல்லேலூயா. நாங்களும் பார்க்கத்தான் நான் கூட பார்க்கத்தான் எப்படி வருவா அந்த கேஜர் பாஸ்டர் இருப்பாங்க. நீ ரொம்ப கஞ்சத்தனம் பண்ற ஐயா, என்ன ஷர்ட் போட்டு வர, என்ன இது போட்டு வர, எவ்வளவு நாள் அந்த நீங்க சட்டை கும்முடுக்குது அப்படின்னா, ஐயோ ஐயா இந்த சட்டை எந்த இல்லை ஐயா, எங்க பயந்த ஐயா. அல்லேலூயா. படிச்சுட்டு போனோடனே எங்க மருமக தூக்கி எனக்கு போட்டு அனுப்பிடுச்சு. அதுதான் நான் போற ட்ரெஸ் எல்லாம் அப்படி கிடையாது. உடனே அவன் நினைச்சுட்டு ஓ பணக்காராயிட்டாரு பாஸ்ட். அல்லேலூயா. ட்ரெஸ் மின்னுன்னு போடுறாரு. ஒரு அம்மா சொல்லிச்சு, பாஸ்ட் கையில மின்னுது வாட்ச் இருந்துச்சு. 28 வருஷமா அந்த வாட்சை கைட்டு வச்சு, 26 வருஷமா அந்த வாட்சை கைட்டு வச்சிருந்தேன். இப்பதான் எங்க மணி பார்க்கறதுக்காக அதை எப்பயும் போட்டு போறேன். ஏன்னா ஒவ்வொன்றும் நம்மளுக்கு கவனிக்கிறது நிறைய இருக்கிறாங்க. நம்ம 2 கண்ணில் பார்த்தா நம்மளுக்கு 1000 கண்ணு பார்த்துருக்குது. ஜாக்கிரதை நம்ம வாழ்க்கை இருக்குது. அல்லேலூயா. வேத வசனம் இயேசு கிறிஸ்து அவர் அந்த காலத்தின் வருகை பாவத்தை சுமந்து தீர்க்கிற பாவ பலி ஆடாக. அல்லேலூயா. இப்பொழுது மறுபடியும் அவர் என்ன பண்ண போறாரு? ராஜாதி ராஜாவாய் இறங்க போறாரு. குருத்தோட பிடிச்சுக்கிட்டு இஸ்ரவேலர்கள் அனைவரும் என்ன செய்ய போறாங்க? என்ன பண்ணுங்க? ஏசு போட்டுக்கலாமா? பண்ணல. 2 மாசம் சம்பளம் கூட 12 மாசம் போடுறோம். குத்தலையா? 24,000 பார்த்தா குத்தல் ஜாஸ்தி, 12 மாசம் போடுறோம். அல்லேலூயா. எல்லாம் ரொம்ப சரீரத்துக்கு முக்கியத்துவமா கொடுக்கவே கூடாது. சரீரத்தை பற்றி நம்ம கவலை பண்ணக்கூடாது. நீ சரீரத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவத்தை கொடுக்குறியோ அவ்வளவு பெஜார் பண்ணுங்க. அல்லேலூயா. நாயே நம்ம கவனிக்க நாளாக்கி என்ன பண்ணுவோம்? மூத்துல இருந்து மொத்த கொடுக்க ஆரம்பிக்கும். பற்று கேட்டியாச்சா தொடர்பு பண்ணிக்கும். அது பார்த்தா நம்ம சரீரம் கூட சிலது நம்ம சரீரம் சொகுசு கேட்கும். நம்ம என்ன பண்ணோம்? அது கண்டுக்கவே கூடாது. நாக்கு கூட நாக்குல சில நேரத்துல கேட்கும் விஷயம். நீ விஷயம் பார்த்தா நாக்கு அனுப்புனா தான் அனுப்பும். இடுக்கும்போது எல்லாரும் போது அதனால நாக்கு விஷயம் என்ன பண்ணக்கூடாது? யோசனை பண்ணவே கூடாது. அதுதான் பண்ணோம். இவங்கிட்ட வேலையாவது இருக்கிறது உள்ளாப்பில்லாம் அனுப்பிடும். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம இந்த சரீரத்துக்கு முக்கியத்துவம் சரீரத்தை போராடாது. இந்த சரீரமும் நமக்கு எதுவுமே என்ன இல்லை, கனெக்ஷன் இல்ல. இந்த சரீரத்துக்கு தேவனுக்கும் கனெக்ஷன் இல்ல. இந்த சரீரம் மண்ணா போகுது. அல்லேலூயா. சரீரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆக தேவனுடைய ராஜ்ய வருகையை இஸ்ரவேல் காத்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாள் இயேசு கிறிஸ்து ராஜாவா வரப்போகிறார். இஸ்ரவேலை கொண்டு இந்த பூமியை அவர் ஆட்சி செய்கிறார். ஆனால்
நாம் இந்த பூமி ஆட்சி செய்ய போறது. அல்லேலூயா. தேவன் நம்ம கொண்டு போயிட்டு அந்த மேல கீழே நம்ம மறுபடியும் வரப்போறதில்ல. அப்போ தேவன் நம்மை மேலே கொண்டு போறதுக்கான தகுதியை நாம் பெற்றுக்கொள்ளணும். நமக்காகத்தான், நாம் உலகத்துக்கும் நம் வாழ்க்கைக்கு வெளிச்சமா இருக்கும்படித்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்துல வியாகுலப்பட்டார். அல்லேலூயா. ராத்திரி அரண்மனையிலே உனக்காக எனக்காக அவர் சரீரத்திலே காயம் ஏற்பட்டு அவருடைய தழும்புகளாலே நாம் சொந்தமாக ஆரோக்கியமா இருக்கும்படியா அங்கே நசுக்கப்பட்டார். அல்லேலூயா. கல்வாரியிலே நீ மரணத்தில் இருக்கிற அந்த பாவத்திலிருந்து உன்னை மீட்டு, உன்னை சுத்திகரித்து, உன் இருளை போக்கி, உன்னை பரிசுத்தமாக்கி புதிய பிறப்பாய் உயிர்த்தெழுதலின் பிள்ளையாய் அவருடைய சரீரமாய் மாற்றுவதற்காக உன் மரணத்தை அவர் மேற்கொண்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தியம். நம்ம கூட வச்சுக்கலாம். குத்தோட குச்சி ஜாலியா புது ட்ரெஸ் போட்டு போறாங்க. நம்ம சபையில இல்லையே ஏக்காத. நம்மளுடைய வேலை அது இல்லை. அது இஸ்ரவேலுடைய எதிர்பார்ப்பு. உன்னுடைய வேலை என்ன வேலை? தேவனுடைய சரீரமா இருக்கும். தன்னை இந்த ஆலயம் தேவன் வாசம் செய்கிற இந்த சரீரத்தின் ஆலயத்தை கள்ளர் கீழாய் ஆக்காதபடிக்கு எச்சரிக்கையா இருந்து தேவனுக்கு ஆராதனை செலுத்துகிற பலிபீடமாய் நாம் இருதயத்தை பக்குவப்படுத்திக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. இரவிலே ஜெபிக்காத, அதிகாலையிலே ஜெபிக்காத ஆத்மாவும், மாலையிலே ஜெபிக்காத ஆத்மாவும், மத்தியானத்திலே கர்த்தருக்கு கூப்பிடாத ஆத்மாவும் உயிர்ப்பிக்கப்படாது. அல்லேலூயா. அதிகாலையில நீங்க ஜெபிக்கா செஞ்சீங்கன்னா நீங்க நல்லா தெரிஞ்சுங்க, நீ ஏசாப்பாவுடைய பிள்ளை அல்ல. சாயங்காலத்துல நீங்க ஜெபிக்கல, நீங்க பாட்டு பாடல, துதிக்கலனா நீ ஏசாப்பா பிள்ளை அல்ல. அல்லேலூயா. நைட்ல படுக்கும் போது நீ ஏசாப்பாவை ஆராதித்து வேத வசனங்களை தியானித்து நீ படுக்கலனா நீ ஏசாப்பாவுடைய சரீரம் அல்ல. அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன செய்யுது? நீ தேவனுடைய சரீரமா இருந்தா தேவன் வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி ஜெபித்தார். ஜெபம் பண்ணு. ஜெபம் பண்ண ஆத்மா சாத்தான பிரியா இருக்கு. பாவம் எது தெரியுமா? தேவனுடைய கட்டளை மீறுவது. அல்லேலூயா. தேவன் கட்டளை என்ன சொல்லுது? என்னை நோக்கி போகுது. அல்லேலூயா. அந்த கட்டளைக்கு நான் இன்னைக்கு நான் சொன்ன கட்டளை என்னை நோக்கி போகுது. தேவன் உன்னுடைய கிரியினால அல்ல, அவருடைய இரக்கத்தின் அந்த கிருபையினாலே உன்னை ரட்சித்தார். அல்லேலூயா. நீ நீதிமான் அல்ல, அவருடைய நீதிமான். நீ பரிசுத்தவான் அல்ல, அவருடைய பரிசுத்தபடியாய் கல்வாரியிலே தன் ஜீவனை பரிசுத்த ஜீவனை விட்டார். ஆகவே அவரை நீ பிறந்தது, அவரை நீ வெளிக்காட்டு. நீ ஒரு முடிவு எடுத்துக்கோ. நான் வேதத்தை வாசிப்பதையும் பாட்டு பாடுறதையும் ஜெபம் பண்ணுறதையும் தேவாலயத்தில் இல்லை. அல்லேலூயா. தேவாலயத்தில் பாடுவதற்கும் என்ன ஜெபிப்பதற்கும் பிரசங்கிப்பதற்கும் ஆண்டவர் நியமிச்சிருக்கிறார். உனக்கு இந்த வேலை இல்லை. உன் வீட்டுல உனக்கு வேலை. காலையில 7:30 மணிக்கு வச்ச டிவியை நைட் 12 மணி வரைக்கும் ஆஃப் பண்ணாம விட்டாங்க. வாழ்க்கை கெட்டுக்கிறோம். அல்லேலூயா. அது சத்தம் கேட்டாதான் தூக்கம் வருது. இல்ல, இன்னொரு சத்தத்துக்கு உன் வாய் வந்து வரட்டும். தேவ நாமத்தை துதிக்கிற வாயா உன் வாய் மாட்டோம். அல்லேலூயா. நியூஸ் கேளு, முக்கியமான கேளு. சீரியல் பார்த்து சீர்கெட்ட ஆகாது, புத்தியே மாறாது, அப்படியே. அல்லேலூயா. அதனால தேவனுக்கு என்று உன் வாழ்க்கையை ஒப்புக்கொடு. கர்த்தருடைய ஆசீர்வாதம். கர்த்தர் நாம் மகிமைப்பட்டோம். வெள்ளம் முதலாம்